வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் எல்லாம் தமிழ் மொழியில் போட்டிருக்கோம். அதே போல் வந்து டெக் விஷயங்கள் தமிழ் மொழியில் நிறைய போட்டிருக்கோம். டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி டராஸில் வந்து எப்படி சேல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் மொழியில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ஏர்னிங் பற்றிய நியூஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சேனலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங் பற்றிய விஷயங்கள் வந்து தமிழ் மொழியிலேயே அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது மொபைல் ஏர்னிங், வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, எந்தெந்த ஆப் மூலம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து எங்களுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து எங்களுடைய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு சேனல் வந்து சிலங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மூலம் வந்து அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கும், சில விஷயங்களை டெக் விஷயங்களை தமிழ் மொழியில் அறிஞ்சு கொள்றதுக்கும் இலவாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதாவது மணி ஏர்னிங் ஆப் ஒன்று தான். இதில் அஞ்சு வழிமுறை இருக்குது. அந்த 5 வழிமுறை மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த ஆப் என்ன, அந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னுக்கு இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் வந்து இதுதான். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த வெப்சைட் வந்து பிசியிலே நீங்கள் வந்து பாவிச்சு ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் வந்து மொபைலில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படி 2 வழிமுறையில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து ஆப்பிளுக்கும் ஒர்க் பண்ணுது, ஆண்ட்ராய்டுக்கும் ஒர்க் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் ஆப்பிள் ஃபோன் iOS வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு வச்சுருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 5 வழிமுறை இருக்குது. 5 வழிமுறையில் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணுற மணியை வந்து நீங்கள் வந்து 4 வழிமுறையில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பேநீர், பேபால், பேங்க், பேடிஎம் ஆகிய 4 வழிமுறையில் வந்து இந்த இதில் வந்து ஏர்ன் பண்ணுற காசை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது, அந்த 5 வழிமுறையில் மூலம் என்னென்ன 5 வழிமுறை இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறதுக்கு முன்னுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்து டஸ்ட் பைலட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் வந்து டஸ்ட் பைலட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து 4.9 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ரிவ்யூ. அதாவது 1700 பேர்கிட்ட ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து 4.9 வந்து ரிவ்யூ வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ரிவ்யூ பார்க்க உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட் வந்து எத்தனை பேர் வந்து பாவிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது மூலம் வந்து இந்த வெப்சைட் வந்து எவ்வளோ நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்ட்டு. மோஸ்டான பீப்புள் வந்து எக்ஸலென்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தான் வந்து 4.9 ரிவ்யூ வந்திருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ரிவ்யூ வந்து வாட்ச் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ 3 இயர்ஸுக்கு முன்னுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கார். ஸோ உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் ரிவ்யூ வாட்ச் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணிக்காங்க, இப்படி ஏர்ன் பண்ணிக்காங்க, இந்த வெப்சைட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு நீங்கள் ரிவ்யூவை பார்த்து வேணுமெண்டா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5 வழிமுறை இருக்குது. அந்த 5 வழிமுறை வந்து சைன்இன் ஆகி போனால் அப்புறம் உள்ளுக்கு வந்து உங்களை சொல்லித்தரேன் அந்த 5 வழிமுறை என்ன அப்படின்ட்டு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்னென்ன சொல்யூஷன் இருக்குது இப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ போட்டிருக்க மாதிரி இந்த 5 வழிமுறை தான் உங்களுக்கு இருக்குது. நான் உள்ளே போய் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்னென்ன அந்த 5 வழிமுறை அப்படின்னு. கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களை அந்த கண்ட்ரோல் அதில் பற்றி இவங்களுடைய பற்றி எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி காசு எடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து நல்ல ஒரு ஒர்க் பண்ணிங்க அப்படியா இருந்தால் உங்களால் வந்து $150 வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்னங்க போட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ஹார்ட் ஒர்க் ஒன்று கொடுத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hours வந்து உங்களோட பிசி மூலமோ இல்லை ஃபோன் மூலமோ ஃப்ரீயாக டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களால் வந்து $150 வந்து US$ வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு மந்த்துக்கு. இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட கூட காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்களே பார்த்துக்கொள்ள முடியும். இவங்க வந்து போர்டில் போய் இவங்க என்ன மாதிரி எவ்வளோ ரிவ்யூ இருக்குது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து அதை வந்து சைன்இன் பண்ணுறேன். இதுக்கு ஒரு லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு தான் வரும். ஸோ இந்த பேஜ் வந்து அப்புறம் இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ண அப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் டு ஸ்டார்ட் ஏர்னிங்னு வந்துட்டு இதில் வந்து இமெயில் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து கூகுள் மூலம் சைன்இன் பண்ணலாம், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் மூலமும் சைன்இன் பண்ணிக்கொள்ள முடியும். நான் ஆல்ரெடி எங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் வந்து டெம்பரரி இமெயில் அட்ரஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். டெம்பரரி இமெயில் அட்ரஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களை பார்க்காதக்காண்டி மேல் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டெம்பரரி இமெயிலால் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நிறைய இடங்களில் சைன்இன் ஆகிறதா இருக்கட்டும், சில இடங்கள் டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இமெயில் ஐடி ஒரு நாளைக்கு 3 நாள் இல்லை 5 days 4 days வந்து
ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓட்டோவாக delete ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இன்னொரு இமெயிலை க்ரியேட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு லிங்க் வந்து போடுற ஐ பட்டனில் பாருங்கள். இல்லாட்டி வந்து எங்கள் யூடியூப் சேனலில் வந்து இருக்குது எப்படி டெம்பரரி இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் இமெயில் ஐடி கொடுத்து அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து டெக்ஸ்ட் செட்டப் கொடுக்குறேன். ஸோ இமெயில் ஐடி கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு, அடுத்த செட்டப்புக்கு போகிறேன். ஸோ கொடுத்தோன்னே லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் யார் என்ன மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் ஆனா பண்ணா அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இல்லை கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணுறேன். கீழே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவசி பாலிசி வாட்சி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரைவசி பாலிசி டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வந்து வாட்சி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் வந்து லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக வெப்சைட்டுக்கு வந்துட்டுது. இது வந்தோடனே ஏர்ன் பண்ணுறதுக்கு முதல் வந்து 2-3 வேலை இருக்குது. இந்த வேலையில் செய்யணும். இப்படி ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதில் கீழே கோ டு செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்களோட இமெயிலை வந்து நாங்கள் முதல் வெரிஃபை பண்ணணும். இது வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் இமெயில் அட்ரஸ் மட்டும் கீழே சென்ட் ஆக்டிவேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு ஆக்டிவேஷன் லிங்க் ஹேண்ட் பி சென்ட் வந்துடும். வந்தோன்னே உங்களுக்கு வந்து இதோட லிங்க் வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நான் இந்த டெம்பரரி இமெயில் க்ரியேட் பண்ண அதில் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து இமெயில் லிங்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் இந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இமெயில் ஐடி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து டெம்பரரி இமெயில் அட்ரஸில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது 3 days வந்து டிலீட் ஆகிடும். டிலீட் ஆன அப்புறம் உங்களால் வந்து அந்த ஏர்ன் பண்ண காசு எடுக்கலாம் போயிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட பெர்மனன்ட் இமெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணுங்க. இப்போ ஓகே, வந்து நான் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து உங்களோட செல்ஃபை பற்றி அதை செய்ய சொல்லியிருப்பாங்க. கீழே கோ டு செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கண்ட்ரி நீங்கள் மேலே ஆனா பண்ணா எப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்போ அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதை கொடுக்கணும். உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை கொடுக்கணும். இங்கே வந்து உங்களோட எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இதை கொடுக்க வேண்டியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து உங்களோட கேட்டகரியை பார்த்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அபவுட் வந்து கிளியர் ஆகிடும். இதில் அடுத்த பார்த்தீங்கன்னா பில்லிங் செட்டிங் இருக்கும். இதில் வந்து பேமெண்ட் ரிசீவர் அந்த இது வந்து நீங்கள் வந்து அது கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்ட்ரீட் ஹவுஸ் நம்பர் போஸ்டல் கோட் சிட்டி எந்த கண்ட்ரி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சேவை கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து 5 இது காட்டுறாங்க. இந்த 5 வழிமுறையெல்லாம் நாங்கள் இப்போ ஏர்ன் பண்ண போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா வெப்சைட் வீடியோஸ் ஆட்ஸ், அதாவது வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுறது, இல்லை வீடியோஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணுறது, இல்லை ஆட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. இதன் மூலம் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதா இருக்கட்டும், அதன் மூலம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கு மணி. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரிவ்யூ, நீங்கள் வந்து அவங்க ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு யூடியூப்பில் லிங்க் தருவாங்க, அதில் போய் நீங்கள் பார்த்து கமெண்ட் அடிக்கணும், அதில் ரிவ்யூ கொடுக்கணும். அதன் மூலம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி ஆப்ஸில் வந்து ஆப்ஸுகளுக்கு ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மூலமும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் அவுட் சர்வே போட்டுருக்காங்க. சர்வே பண்ணுற மூலம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லி, அந்த அக்கௌண்ட்டை போய் க்ரியேட் பண்ணுற மூலம் சப்ஸ்கிரைப் அப்படி எல்லாம் மூலமும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 5 வழிமுறையில் வந்து உங்களுக்கு விரும்பின வழிமுறையில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்குது வெப்சைட் அப்படின்ட்டு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஏர்ன் இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இதில் கேட்குறாங்கன்னா ஸ்டார்ட் ப்ரௌசிங் அட் வந்து ஷோ ஆக போகுது. உங்களுக்கு ஓகே ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு இது வரைக்கும் $0 இருக்குது. ஸோ வந்து ஏர்ன்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து அட் வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் டைமிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கீழே மேலேயும் ரோல் பண்ணி கொண்டிருக்கோம். ரோல் பண்ணா விட்டிங்கன்னா நீங்கள் வந்து பொட்டை நினச்சி போட்டு அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் கீழே மேலேயும் ரோல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் முடிய போகுது. டைம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் முடிஞ்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன அப்புறம் யூ ஹேவ் கம்ப்ளீட் எக்ஸ்டென்ட் கரெக்ட்லி போட்டு யூ ஹேவ் ஏர்ன் $0.02 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா $0.02 வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு இதிலையும் விழுந்துருக்கு. இப்படி தான் வந்து நீங்கள் ஏர்னை கொடுத்து இந்த வெப்சைட்டில் வந்து ரோல் பண்ணுற மூலம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி இந்த ப்ரௌசர் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். யூடியூப்பில் வந்து யூடியூப் வீடியோ பார்க்குற மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம், லைக் பண்ணுற மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஃபைபர், டிக்டாக், ட்விட்டர், லிங்க்ட், பின்ஸ்டர்,
நிறைய இதில் போட்டிருக்காங்க. இதுகள் மூலம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். கூகுள் ப்ளே ரிவ்யூ ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே நிறைய இது போட்டிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வியூஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். வீடியோ டைமிங் ஓடும். டைமிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அதுக்குரிய அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கு $0.01 வந்து கொடுப்பாங்க. அதாவது 30 செகண்ட் வீடியோ அதை கிளிக் பண்ண ஓடி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுவே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளோ எத்தனை ஆட் இருக்குது, என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுற அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிவ்யூ இருக்குது. அது நீங்கள் கமெண்ட்ஸ் ரிவ்யூ எழுதுகிற மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். யூடியூப்பில் வந்து கமெண்ட் எழுதலாம். அது அவங்க வீடியோ தருவாங்க, அந்த வீடியோக்கு கமெண்ட் அடிக்கணும். அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் அடிக்கிறது, அது மூலம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில் அவுட் சர்வே இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ அதில் பாவிச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப், நியூஸ் லெட்டர்ஸ் இதில் மூலமும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு அதில் வரும் கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து $0.02 வந்து கிடைக்கும் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களோட இதில் கணக்கில் வந்து ஆட் ஆயிடும். இப்படித்தான் வந்து இந்த 5 வே இருக்குது. இந்த 5 வேல உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மூலம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெல் அடையாளம் கிடக்கு. இந்த பெல் அடையாளத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வர ஜாப் எல்லாம் வந்து இதில் வந்துகிட்டே இருக்கும். $0.02 இருக்குது. அப்படி ஜாப் எல்லாம் பெறும். அதெல்லாம் இதில் ஷோ ஆகிக்கொண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா $1.05 ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப்பை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஜாப்பை கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியும். $2.96 ஜாப் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இது உங்கள் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போதும். இந்த காசு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து அட் ஆயிடும். இங்கே 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிஃபர் இன்வைட் பீப்புள்ஸ் அதை கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் இன்வைட்டிங் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுற மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை ஐஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். மொபைல் மூலமும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி அது மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் டேஷ்போர்ட் கொடுக்குறேன். டேஷ்போர்ட் கொடுத்தோன்னா நான் வந்து ஒரே ஒரு பேஜ் தான் பார்த்தேன்னா அதுக்குரிய அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு இதில் வந்து காட்டுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லிங் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்னு போட்டு இப்படி ஒன்று வந்துருக்கும். அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து $25 நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களை வந்து வித்ட்ரோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இதில் காட்டியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக ஏறி முடிய உங்களை வந்து வித்ட்ரோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை வந்து பேமெண்ட் வந்து $25 வந்தால் தான் உங்களை வந்து வித்ட்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். இந்த $25 வந்து உங்களுக்கு ரீச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து பே அவுட் அந்த செக்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதை கொடுத்து நீங்கள் வந்து வித்ட்ரோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பேபால், பேநீர், பேடிஎம் பேங்க் மூலமும் நீங்கள் இந்த 4 இது மூலமும் நீங்கள் வந்து உங்களோட மணியை வந்து வித்ட்ரோ பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரிஃபர் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பி பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணுற மூலமும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். ஃப்ரீயாக டைமில் நீங்கள் வந்து நார்மலாகவே வேறு வேலை செஞ்சு கொண்டு இதை ஒரு பக்கம் செஞ்சு கொண்டு நீங்கள் ஈஸியான முறையில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அடுத்தது வேறு குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுற மூலம் அவங்களுக்கும் இலவாக இருக்கும் இப்படி ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு இப்படி விஷயத்து மூலமாக வந்து ஏர்ன் பண்ணி கொள்வதற்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் நிறைய எங்களுடைய சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி டெக் விஷயங்கள் நிறைய இருக்கும்போது சொன்ன மாதிரி பார்க்கணுன்னா எங்களோட எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மூலம் அவர்களுக்கும் இப்படியான நியூஸ்களை வந்து இப்படியான விஷயங்களை வந்து அவங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏர்ன் பண்ணுற விஷயங்களை ஏர்ன் பண்ணி அவங்களும் ஃப்ரீயாக டைமில் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.